சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் தண்டனையையும் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி V.N. சுதாகரன் ஆகியோருக்கு பெங்களூரு தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தண்டனையை எதிர்த்தும் ஜாமீன் வழங்க கோரியும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதையடுத்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி H.L. தாட்டு, மதன் P. லோகூர், A.K. சிக்ரி ஆகியோரை கொண்ட அமர்வு முன் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா தரப்பில் மூத்த வக்கீல் ஃபாலி நாரிமன் ஆஜரானார். இவ்வழக்கில் கர்நாடக அரசு வக்கீல் பவானி சிங், திமுக வக்கீல் ஆஜராகவில்லை. சொத்து வழக்கின் மூல புகார்தாரர் என்ற வகையில் சுப்பிரமணியசாமி ஆஜரானார். ஜெயலலிதா தரப்பு வக்கீல் ஃபாலி நாரிமன் அளித்த வாக்குறுதிகளை ஏற்று ஜெயலலிதாவுக்கு டிசம்பர் 18ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். The issue on which the bail was considered today by the Supreme Court was the fact that the Karnataka High Court has not yet decided on whether the judgment should be, the sentence should be suspended or not. On that basis, they said that the appeal which is pending before the Karnataka High Court must be heard expeditiously. They laid down the timeline that by December 18th, all the paper books necessary for an appeal by Ms. Jayalalitha and her associates, running into over 35,000 pages, will be filed. If they do not complete this process by December 18th, then the bail will be cancelled. மூத்த வக்கீல் KDS துளசி அளித்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கும் ஜாமீன் வழங்கப்படுவதாக அறிவித்தனர். ஜாமீன் மனு மீதான அடுத்த விசாரணையை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக கூறிய நீதிபதிகள் 6 வாரத்தில் அப்பீல் மனு ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாவிடில் டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாள் கூட ஜாமீன் வழங்க மாட்டோம் என்று கண்டிப்புடன் கூறினர். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 அப்பீல் மனுக்களை 3 மாதத்துக்குள் கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.